ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறதுனால, பொங்கல் வச்சு படைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நானும் எங்க அத்தையும் எடுத்துக்கிட்டு, மாடு கட்டுற இடத்துக்கு போயாச்சு. எங்க ஊர்ல இதுதான் பழக்கம். மாடு எந்த இடத்துல கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படியோ, அந்த இடத்துல வந்து பொங்கல் வச்சு படசல்லாம் போட்டு படைப்பாங்க. இப்போ வந்து நல்ல நேரத்திலேயே வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன் ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டுருந்தோம். அடுப்பெல்லாம் நல்லா கழுவிட்டு, அதுக்கு வந்து கோலம் போட்டு பொட்டு வச்சு, கூடவே வந்து பொங்கல் வைக்கிற பானைக்கு வந்து அந்த திருநீர்லாம் விட்டு குங்குமம், பூலாம் வைப்பாங்கல்ல, அந்த மாரிலாம் வச்சு ரெடி பண்ணிட்டுருந்தோம் நானும் எங்க அத்தையும். அதுக்கப்புறமா வந்துட்டு எங்க மாடு கட்டுற கொட்டாய் வந்துட்டு கொல்லைக்கு பக்கத்துல தான் இருக்கு. கரும்பு காடு. அத பத்திலாம் அப்படியே வந்துட்டு கதை பேசிட்டு, எல்லா வேலையும் செஞ்சுட்டுருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு 4:30 போல ஆயிடுச்சு. 4:30க்கு மேல தான் நாங்க அங்க போனதே. சரி ஒரு 6 மணிக்குள்ள வந்து படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். பொங்கல் திருவிழா வந்துட்டு எல்லாருக்குமே காமனான அதாவது தமிழ்நாட்டுல காமனான ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னாலுமே, ஒவ்வொரு ஊர் சைட்லயுமே ஒவ்வொரு வகையா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எங்க அத்தை ஊருக்கும், எங்க அம்மா ஊருக்குமே கொஞ்சம் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த மாரி வந்து உங்க ஊர்ல நீங்க என்னென்ன எப்படி எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ வந்துட்டு சூடம் வச்சுட்டு, அத அடுப்புல வந்து 2, 3 தட்டைய போட்டோம் அப்படின்னா லைட்டா பத்திக்கும். எப்போதுமே வந்துட்டு கேஸ் ஸ்டவ்லயே சமைச்சுட்டு, விறகு அடுப்புல வந்து அத எரிய வைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் நல்லா ஜாலியானதும் கூட. எத்தன பேருக்கு வந்து விறகு அடுப்புல சமைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா வந்து எப்பவாச்சும் இந்த மாரி பொங்கல், இல்லைன்னா ஊர் திருவிழால பொங்கல் வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி டைம்ல தான் நானுமே விறகுல வந்துட்டு குச்சி வச்சு பொங்கல் வைக்கிறது அந்த மாரி செஞ்சிருக்கேன். அது ரொம்பவே ஜாலியா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இந்த மாரி 2 மாடு வச்சிருக்கோம். கூடவே 2 கன்னுக்குட்டியும் இருக்குது. அதுக்கு மாட்டெல்லாம் வந்துட்டு நல்லா கழுவிட்டு, பூ பொட்டெல்லாம் வச்சுட்டு, மாடுக்கு வந்து கட்டுறதுக்கு தோரணங்கள்லாம் வந்து மாமா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. பக்கத்துல இருந்த கரும்பு காட்டுலயே 2 கரும்பெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க. இப்ப தண்ணி கொதிச்சிருச்சு. எடுத்து வச்சிருந்த அரிசி எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு, இப்போ வந்து பொங்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா, பொங்கல் நல்லபடியா வந்து நல்லா பொங்கி வழிஞ்சிருச்சு. எங்க ஊர்ல வந்து பொங்கல் நல்லா பொங்கி வந்துச்சுன்னா, அந்த வருஷம் வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயங்கள்லாம் நெறைய நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். உங்க ஊர்ல இந்த மாரி பொங்கல் பொங்கி நல்லா வழிஞ்சிச்சுன்னா என்ன வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, பொங்கல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அது படசல் பண்றதுக்காக வேண்டி மாவு கோலம் போட்டுட்டுருந்தேன். நார்மலான கோல மாவு வச்சு இந்த மாரி சின்னதா ஒரு வீடு கட்டி, அதுக்கு 2 கால் பாதம் வச்சு நடுவுல ஏதாச்சும் ஒரு பூ டிசைன் போடுவாங்க. ரொம்பவே சிம்பிளா கோலம் வந்து போட்டு முடிச்சாச்சு. அ கோலம் போட்டதுக்கப்புறம் எங்க மாமா வந்துட்டு இந்த மாரி தொட்டில் கட்டிட்டு இருந்தாங்க சாணத்தால. இது வந்து 4 குழி வச்ச மாரி தொட்டில் கட்டுவாங்க. இந்த 4 குழியிலயும் கஞ்சி தண்ணி, மஞ்சள் தண்ணி இதெல்லாம் நல்லா நிரப்பி வைப்பாங்க. இது வந்துட்டு அதுக்கு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு, அதுக்குள்ள சாமி கும்பிடுறதுக்குள்ள பால் பால் கறந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து மாட்டுல பால் கறந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வரைக்கும் பால் கறக்கக்கூடாது. மாட வந்து அவுத்து வேற இடத்துல கட்டக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்ப அவங்க அத்தை வந்துட்டு பால் கறந்துட்டு இருக்கிற கேப்லயே நானும் என் ஹஸ்பண்டும் என்னென்னலாம் தெரியுமோ ஓரளவுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் படைக்கிறதுக்கு தேவையானத. மாமா வந்து மஞ்ச பிள்ளையார், அதுக்கப்புறம் அருகம்புல் பூ அந்த இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவினிங் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. நாங்க வந்து தேங்காய்லாம் உடைச்சு கற்பூரம்லாம் வந்து காட்டுறதுக்குள்ளவே வந்து 6:30க்கு மேல ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் ரொம்ப எல்லாத்தையும் வந்து எடுக்க முடியல. இப்படிதான் எங்களுடைய மாட்டுப் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து போச்சு. நீங்க எல்லாரும் எப்படி வந்து பொங்கல வந்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல நான் உங்கள பார்க்குறேன். அதுவரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரம் திவ்யா. பை ஃப்ரெண்ட்ஸ்.